ஹலோ காய்ஸ், பொதுவாக நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஏதாவது நிறுவனத்துலேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷனை எஜுகேஷன் பர்பஸ்க்காக உள்ள என்ன கண்டென்ட் இருக்குது, அது நமக்கு பயனுள்ளதாக இருக்குமா அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் நம்ம பார்ப்போம். கரெக்டுங்களா? ஸோ காய்ஸ், அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இஎம்ஆர்எஸ் ஸ்டாஃப் செலெக்ஷன் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப்பும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்குமே ஃபர்ஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் தான் மெயினாக இருக்கும், ஒரு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ முதலாவது என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொடுத்துருக்கிறதுல என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ போஸ்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிற போஸ்ட்டை உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த செக்ஷனில் கொடுத்துருக்காங்க என்னென்ன பொசிஷன் அண்ட் அந்தந்த பொசிஷனுக்கு என்னென்ன வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? பிரின்சிபல் ஆகட்டும், பிஜிடிஎஸ் ஆகட்டும், டிஜிடிஎஸ் ஆகட்டும், ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ் ஆகட்டும், ஹாஸ்டல் வார்டனுக்கு, அக்குனனுக்கு, அதாவது சீனியர் அந்த மாதிரியான ஜேஎஸ்சின்னு சொல்லுவாங்க, லேப் அட்டண்டன்ட் அவங்களுக்கு ஆகட்டும். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக கிட்டத்தட்ட பல்கான வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன பொசிஷனுக்கு என்னென்ன வேகன்சியான காலி பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறத சைடில் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா வந்து யூஆர்எல் ஆகட்டும், ஓபிசி ஆகட்டும், எஸ்சி ஆகட்டும், எஸ்டி ஆகட்டும், ஸோ அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இவங்கவுங்க இவ்வளோ பேர் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த பிரின்சிபல் அப்படிங்கிற இந்த பொசிஷனுக்கு வந்து என்ன கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கு எவ்வளோ வேக்கண்ட் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதை தொடர்ந்து வந்து போஸ்ட் கிராஜுவேட், ஸோ அவங்களுக்கு பிஜிடிஎஸ்க்கு என்னென்ன வேக்கண்ட், எவ்வளோ காலி பணியிடங்கள், என்னென்ன ஜாதி ரீதியான அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை தொடர்ந்து வந்து டிஜிடிஎஸ் ஆகட்டும், லேப் அசிஸ்டண்ட் ஆகட்டும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேட்டகரி இருப்பீங்க. அவங்கவுங்க யூஆர்எல் ஆகட்டும், இல்லை ஓபிசி கேட்டகரிக்கு இவ்வளோ வேகன்சி இருக்குது, எஸ்சி கேட்டகரிகளுக்கு இவ்வளோ வேகன்சி இருக்குது இந்த பொசிஷனில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அதை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்கை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது டீட்டெயிலாக தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இதுக்கப்புறமா அவங்க வந்து என்னென்ன பொசிஷனுக்கு என்னென்ன சேலரி வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். ஸோ இதில் வந்து சேலரிக்கான டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இதை பார்த்தீங்கன்னா தெரியும், பிரின்சிபல் அப்படிங்கிற பொசிஷனுக்கு வந்து பே மேட்ரிக் சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொசிஷனுக்கும் என்னென்ன சேலரி இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. பிஜிடிஎஸ் ஆகட்டும், டிஜிடிஎஸ் ஆகட்டும், அவங்களுக்கு என்ன சேலரி இருக்குது, அதுக்கப்புறம் லேப் அசிஸ்டண்ட் ஆகட்டும், அவங்களுக்கு என்ன சேலரி இருக்குது அப்படிங்கிறத சைட் பை சைட் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்ன பொசிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதுக்கான கிரிட்டரியா, என்னென்ன குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த பிடிஎஃப் லிங்க்கும் ஓப்பன் பண்ணி பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும். அண்ட் பார்த்துட்டு நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அப்ளை லிங்க்குமே இருக்குது, டேரெக்டாக போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இது உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். ஸோ எந்த வகையில் இது பிரோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நண்பர்கள் யாராவது இந்த மாதிரியான கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்காங்க, இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு நோட்டிஃபிகேஷன் ஏதாவது வந்துச்சுன்னா அதையுமே நம்ம எஜுகேஷன் பர்பஸ்க்காக உள்ள என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.